மனநம்ல பார்த்தீங்கன்னா 30 முட்டையை வச்சு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். வாங்க போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வச்சு முட்டையை சுவைக்க என்னன்னு பாருங்கள். வெள்ளையகிற முட்டை எப்படி என்ன ஆக போகுது மட்டும் பாருங்கள். வாங்க போகலாம். முட்டையை ஒரு பிடிக்கிறான். பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு உரித்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காய தக்காளி போட்டு வதக்கி மசாலா போட்டு வதக்கி முட்டையை அதில் கொட்டி சூப்பராக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முட்டையை அவிக்கிறதுக்கு வானில் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சுவையான முட்டையை போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும், எல்லாம் முட்டை உடஞ்சிரும் உள்ளே. தண்ணி அதுக்கடி சூடாகிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு எதுக்குன்னா நம்ம முட்டை சீக்கிரமாக வெந்துடும், அதுதான் உப்பு போடுறது. இல்லை முட்டை 15 நிமிஷம் வேகட்டும் நல்லா. அதுக்கட்டி அந்த கேப்பில் வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சிக்கலாம். இதுதான் எங்கள் ஊர் குளம் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் குளிக்க மாட்டோம். இப்போது அந்த தண்ணி வந்து இது வரைக்கும் ஏறுறோம். அப்போ தான் நாங்கள் குளிப்போம் மழை காலத்தில். அப்போ தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஜாலியாக குளிச்சுன்னு இருப்போங்க. பாருங்கள், இதுதான் டைவ் அடிக்கிற இடம். இங்கே தான் ஓடியாந்து நாங்கள் டைவ் அடிப்போம். அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்னு. வாங்க இப்போ காய்கறி அரிஞ்சிக்கலாம். நம்ம வெங்காயத்தை வெட்டிக்கலாம். அது தக்காளியை வெட்டிக்கலாம். குடமிளகாய் வெட்டிக்கலாம். பச்சை மிளகாய் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். காய்கறியை வெட்டியாச்சு. அடுத்து நம்ம முட்டையை எடுத்து உரிச்சிக்கலாம். பார்த்துப்போம், எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா முட்டை வெந்துருச்சு. உடஞ்சிருக்கு பாருங்க. அவ்வளோ வெந்துச்சுன்னு அர்த்தம். வாங்க வடிகட்டு முட்டையை உரிச்சிக்கலாம். நம்மளே தண்ணி ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி. ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா முட்டை தோல் வந்து சுடு தண்ணி வடிகட்டியாச்சு. முட்டை தோல் வந்து பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இதாகிடும். முட்டையை உரிச்சிக்கலாம். சுடுதல்ல சண்டை சுடுது. முட்டையை உரிச்சாச்சு ஒரு ரெடியாக. சூட்லேருந்து போட்டுக்கலாம் தட்டில். முட்டையை உரிச்சு எடுத்தாச்சு நல்லா கழுவி. பார்த்தீங்கன்னா முட்டையை இந்தமாரி கீறி விட்டுக்கலாம். ஏன் இந்தமாரி கீறி விட்றோன்னா மசாலா உள்ளே இறங்கும். நம்ம மசாலா எடுத்து வைக்கிறது இந்தமாரி நம்ம கீறி விட்டுக்கலாம். ப்ளஸ் மாரி போட்டுக்கணும் மேலே. இப்போ மசாலா உள்ளே இறங்கும் நல்லா. அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா முட்டையும் இந்தமாரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா இறங்கிறது கீறி விட்டாச்சு. எடுத்து மேங்க வச்சுக்கலாம். அதாவது வெங்காய தக்காளி நம்ம எடுத்துன்னு போய் வதக்கிக்கலாம். உள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். வெங்காயம் கொட்டிக்கலாம்.
நல்லா வளங்கட்டும். கொஞ்சமாக நாட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கார்த்தூள் லைட்டாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா போட்டால் நல்லா லைட்டாக காரம் கிடைக்கும். நாட்டு பச்சை மிளகா உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதை எடுத்து வந்து பேசி போட்டுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வரைக்கும். இஞ்சி பூண்டை போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வரைக்கலாம். அதை தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் சூப்பராக இருக்கும் கிரேவி. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம அடிப்பொடி போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்தது மசாலா போட்டு நம்ம கிண்டுறோம். நம்மளே இப்போயே தக்காளி போட்டு வரக்குள்ள அம்மா என்ன சொல்கிறேன்னு சொல்ல அம்மா வாசனை அடிக்குது. இப்போ எடுத்து சாப்பிட இருக்குது. அதனால் நம்ம ஒரு ரெடியாக செஞ்சுட்டு மொத்தமாக சாப்பிட்லாம். விளையாடுறது கம கமன்னு வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இதான் பழங்கன்னா நம்மளுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். விளையாட்டு குடமிளகா போட்டுக்கலாம். குடமிளகா எதுக்குன்னா நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு டேஸ்ட்டு கிடைக்கும். அதான் குடமிளகா வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அது வந்து கறிக்கிட்டோம்ல லைட்டாக, அதான் லாஸ்ட்டாக போட்டு வதக்கணும். அதனால் கிரன்ச்சியாக இருக்கும். குடமிளகா போட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும். அது லைட்டாக வதங்கணும் காய்கறி. அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. அப்படியே பாருங்க, இதான் கரம் மசாலா, இது மிளகாய்த்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் அதிகமாக சாப்பிட போனாங்க நிறைய பேர், அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு வதக்குங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரணும்னால மூடி வச்சுக்கலாம். இல்லையா நம்ம முக்கியமான ஐட்டம் முட்டையை நம்ம போய் சேர்த்துக்கலாம். முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். அவளே பாருங்க, உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, இதான் தோப்பு நெல்லிக்காய் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிக்குது. பாருங்கள், இதை உங்களுக்கு அடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், தோப்பு நெல்லிக்காய் வந்து கழுவிட்டு நம்ம சாப்பிட்லாங்க. கழுவி வந்தாச்சு. நிறையா மருத்துவ குணம் இருக்குது இதில். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க போய் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிங்க. முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை தேவி கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
நல்லா இதை ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சுடுது. அவளே முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து கடையில் பரோட்டா வாங்கி வந்தாச்சு. அதை கூட வச்சு நல்லா வாங்க நல்லா பிச்சு போட்டு வச்சு சாப்பிடுவாங்க முட்டை கிரேவி ஒன்று. நம்மளே இலையை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வச்சுக்கலாம், பரோட்டா வச்சுக்கலாம். இது பிச்சு போட்டுடலாம். பரோட்டாவை பிச்சு போட்டால் தான் சுவையாக இருக்கும். பிச்சு போட்டாச்சு. கிரேவி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை தொக்கை ருசிக்கலாம் வாங்க. சுட சுட இருக்குது. பாருங்க. இன்னும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொதிக்க இருக்கணும்ல. இனிமேல் எங்கள் ஊர் கிராமத்தில் வச்சு செஞ்சு சாப்பிடக்குள்ள எங்களுக்கு ஒரு தனி சுவையாக இருக்கு. இனிமேல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கு. அருமையாக இருக்குது. சிக்கன் போல இருக்குது பார்த்தா. வேற லெவலில் நம்மள செஞ்ச கிரேவி எப்படி வழிச்சு சாப்பிட்றானுங்க பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கே? சாப்பிட்டதே இல்லை. எங்கள் அம்மா ஒரு செஞ்சிட மாட்டாங்க. அதான் நான் செஞ்சுக்கிறேன், சாப்பிடுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பசங்க செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்கறதோட 4 பேருக்கு கொடுத்து பாருங்கள். அது ஒரு தனி இதாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுமாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.